தோல்வி அடையுது பார்த்தீங்களா? அந்த மண்ணின் மீது, அந்த நெல்லின் மீது, அந்த உற்பத்தியின் மீது, அந்த நெல்லின் மீதும் உற்பத்தி நிலத்தின் மீது வைத்திருந்த அந்த விவசாயியின் காதல் தோற்று போகும்போது அவன் பைத்தியமாகிறான், பிச்சைக்காரனாகிறான். அப்படி பிச்சைக்காரனை உருவாக்கி இருக்கிற நாடு தான் இந்த நாடு. இது யாரால வந்துச்சு? இது யாரால வந்துச்சுங்கிறத சிந்திச்சு பாருங்க. இந்த அரசை தாண்டி வந்துச்சா? ஆனா எதுவும் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு விலைவாசி உயர்வு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எண்ணெயிலிருந்து எல்லா பொருட்களும் விலையா ஏத்துட்டாங்க. மறுபடியும் இந்த ஆட்சி இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி நாங்க இது எல்லாத்தையும் குறைச்சிடறோம், எங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடுங்கன்னா எப்படிதான் நீங்க நம்புவீங்க? அது எப்படி நம்மளால நம்ப முடியும்? என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் மறுபடியும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அதே மூத்த தலைவர் தான் அந்த பொறுப்புக்கு வரணும், அவங்களை விட்டுட்டா அவங்க மகன்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விதி இருக்கா என்ன?